வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். ஏற்கனவே வரலாறு காணாத சரிஞ்சிட்டு இருக்க தங்கத்தோட விலை மேற்கொண்டு ஒரு கடுமையான சரிவோட மீண்டும் வரலாற்றில் ஒரு மோசமான சரிவை பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மிகப்பெரிய சரிவுகளை சந்திக்க போகுது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 118 காணப்பட்டது. ₹1 விலை சரிவோட கடைசியாக 1 கிராம் 117 8 கிராமோட விலை 944 காணப்பட்டது. ₹8 விலை சரிவோட 936 காணப்பட்டது. ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை, அதாவது பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ₹1000 ஒரு கிலோவுக்கு விலை சரிஞ்சு காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2000லேருந்து அதிகபட்சம் 7000 8000 வரை கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சூழலில் நம்ம 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9797 காணப்பட்டது. கடந்த 2 நாட்களில் ₹191 விலை சரிவுடன் ₹9769 இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு காணாத அளவுக்கு சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 78376 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு ₹1528 விலை சரிவோட ₹78,152 காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 78,000 காணப்படுறது. 77,900லேருந்து குறைந்தபட்சமாக 74,500 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளை 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 8,980 காணப்பட்டது. கடைசியாக 8,955 நீடிக்கிற வேலை 2 நாட்களில் ₹175 கிராமுக்கு சரிஞ்சு காணப்படுது. இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 71,840 காணப்பட்டது. 71,640 காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களில் என்ன இருக்குன்னா ₹1,400 சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது, மிகப்பெரிய விலை சரிவோடு. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் 70,500லேருந்து அதிகபட்சமாக 66,980 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த 22 தங்கத்தோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இந்திய பங்குச்சந்தையும் அமெரிக்க பங்குச்சந்தையும் சிறப்பாக செயல்பட்டு வருது. இதனால் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளை ஒரு காலத்தில் பலரும் சிறு லாபத்திற்கு ஆசைப்பட்டு ட்ரேட் செய்து நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இதற்கிடையே நீண்ட கால முதலீட்டாளருக்கு முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. வெறும் 30 ஆண்டுகளில் ஒரு பங்கு நமக்கு 800 மடங்கு லாபத்தை சம்பாதித்து கொடுத்துள்ளது. பொறுமையாக இருந்தால் அது எப்படி லாபமாக மாறும் என்பதை இது காட்டுவதாக உள்ளது. அதே போல் நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் போது பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த 800% லாபம் என்பது நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு 1 லட்சம் முதலீடு செய்திருந்தால் உங்களுக்கு அந்த 1 லட்சம் இப்பொழுது 80 கோடியாக மாறியிருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. இப்படி பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் போது எல்லா பங்குகளும் ஏற்றம் அடையும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் நீண்ட காலத்தில் முதலீடு செய்யும் போது பங்குகளின் மதிப்பும் அதன் விலையும் தொடர்ந்து உயரும் என்பதே இது ஒரு நிதர்சனமான உண்மையாக காட்டுகிறது.